சுவாமி ஐயப்பனோட பாத தடமும் அவர் கூட்டிட்டு வந்த புலிகளோட தடமும் பதிந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா? சுவாமி ஐயப்பன் தன் வளர்ப்பு தாயோட தலைவலி வயிற்று வலியை போக்குவதற்காக ஒரு பெரும் புலிப்படையோட பந்தல அரண்மனைக்குள்ளே நுழைந்தாரு. தேவர்கள் தான் புலிகளாக மாறி சுவாமி ஐயப்பன் கூட வந்தாங்க. இந்த புலிப்படையை பார்த்த பொதுமக்கள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த பந்தல மகாராஜா, மணிகண்டா, புலிப்படையை பார்த்து பொதுமக்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்கப்பா, அதனால அந்த புலிகளை கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்துடுப்பா அப்படின்னு சொன்னாரு. சுவாமி ஐயப்பன் அந்த புலிகளை கொண்டு போய் விட்ட இடம்தான் புலிக்குன்னு. இது பந்தல அரண்மனையிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த இடத்தோட அதிசயம் என்னன்னா, புலிகளோட தடங்கள் இன்னமும் அந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம சுவாமி ஐயப்பன் புலி மேல இருந்து கீழே இறங்குறப்ப வலது கால கீழே ஊன்றி இறங்கியிருப்பாரு. அந்த பாத தடம் பதிந்த இடம் இன்னமும் புலிக்குன்னுல இருக்கு. சுவாமி ஐயப்பனோட பாத தடத்தை தரிசிக்கணும்னா கட்டாயம் புலிக்குன்னுக்கு போயிட்டு வாங்க. நமக்கே தெரியாம நிறைய சுவாமி ஐயப்பனோட தொடர்புடைய கோவில்கள் கேரளாவில் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா அதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா, அன்பே சிவம்.